ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நாம் எவ்வாறு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும், எவ்வாறு நம் வாழ்க்கை பாதையை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக நம் பங்காரு அம்மா நமக்கு அருள்வாக்கிலும் பாத பூஜையிலும் அருளிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மீட்டு பார்ப்போம். இதை உணர்த்தும் அன்னையின் அருள்வாக்கினை பார்ப்போமா? குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பிற்காலத்தில் இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு எப்படி எதை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே உங்களை தயார் செய்கிறேன். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறைப்பணியை இன்று தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் நாகரசம்பட்டி மற்றும் கம்புகாலப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். என் பையனுக்கு அப்படி தான் கிடைக்காம இருந்துச்சு. அவனுக்கு இன்றைக்கி எஸ்ஆர்எம்மில் பிடெக் முடிச்சு இன்றைக்கி முடிக்கிறான். அந்த நேரத்தில் கொரோனாவில் என் கையில் ஒரு பைசா கிடையாது. அவனுக்கு இன்றைக்கி இது ஒரு மிராக்கிள் தான். அதனால் நம்ம எப்போ தொண்டு செய்வோம், அமைதியாக செய்வோம். அம்மாவனுடைய புதலி சொன்னாங்க இல்லையா, நம்ம கண் காது மூக்கு இதெல்லாம் எது கொடுத்துருக்கு? நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை சுவைக்கணும், நல்லதை முகரணும், நல்லதை பேசணுங்கும்போது இது நல்லதும். இந்த காற்றுல நல்ல காற்றும் வரும், கெட்ட காற்றும். இப்போ டாய்லெட் பக்கத்தில் இருந்தால் கெட்ட காற்று வரும், நல்ல மரத்து பக்கத்தில் இருந்தால் நல்ல காற்று வரும். அப்போ நம்ம எதை எடுத்துப்போம்? இதை எடுத்துப்போம், அதை விட்டுருவோம். அது நம்ம காதில் வாங்க மாட்டோம், இல்லைனா கொண்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி தொண்டு செய்யும்போது நமக்கு நிறைய பேர் கடிந்தும் சொல்லுவாங்க, அன்பாகவும் சொல்லுவாங்க. அன்பாக சொல்லிட்டாங்களேன்னு பெருசாக எடுத்துக்கூடாது. கடிந்து சொல்லிட்டா சொல்கிறாரு, சரி சக்தி சரி சக்தி. எப்போ நாம் அந்த பக்குவத்துக்கு வர்றோமோ அப்போ அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பா. இந்த பையன் இந்த பொண்ணு தொண்டு செய்கிறாங்க பாரு, எவ்வளோ பொறுமையாக சொல்லி சின்ன பிள்ளையிலே எவ்வளோ தொண்டு செய்கிறாங்க, அது மாதிரி செய்கிறாங்களேன்னு அம்மா முன்னாடியெல்லாம் நம்ம நேராக போய் பார்க்கணும் அம்மாவை, இல்லைன்னா நம்ம சுற்றி வரும் பார்க்கணும். இப்போ எப்படி தெரியுமா, உலகத்தில் எந்த மூலையில் எங்கே நம்ம இருந்தாலும் அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கும் எங்களை மாதிரி உள்ள வெளிநாட்டு தொண்டர்களுக்கு நிறைய அனுபவத்தை அம்மா கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் அம்மா கொடுத்துருக்குறாங்க. தொண்டு செய்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அதை தொடர்ந்து நம்ம செய்யணும். கும்பகோணத்தில் மிகப்பெரிய ஒரு வேள்வி நடந்துச்சு. அது மகாமக வேள்வி நடந்துச்சு. அது எதுக்காக செஞ்சாங்கன்னா, அந்த மகாமகம் நடந்த பிறகு குளத்தில் நிறைய பேர் விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. இந்த ஆன்மா சாந்தி அடையாமல் அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு. அப்போ மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் அம்மாட்ட கேட்டாங்க, அம்மா இந்த இடங்கள்லாம் இது மாதிரி ஆகுதுமான்னா, அப்போ அம்மா சொன்னாங்க, அது அந்த ஆத்மாக்கெல்லாம் அலைதுரா மகனே, அந்த ஆத்மா சாந்தி அடையலை, நிறைய பேர் இறந்துட்டாங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், வேள்வி செய்யணும் அப்படின்னாங்க. அம்மாவே சில சக்கர முறைகளையும் யாக முறைகளையும் எப்படி செய்யணுங்கிறதையும் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்து அங்கே போய் செய்யணும் அப்படின்னாங்க. அப்போது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அங்கே இருந்தோம். அப்போது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பழுத்த பழம் முதியவர் அவங்க வர்றாங்க. அந்த பார்க்குறாங்க, இங்கெல்லாம் சக்கரங்கள் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல மகாமேரு குரு மேடை கட்டியிருக்காங்க. அப்புறம் பலவிதமான சக்கரங்கள் போட்டிருக்காங்க, பலவிதமான யாகங்கள் கட்டியிருக்காங்க. அந்த இதை குளத்தை சுற்றி பார்த்துட்டு கேட்குறாங்க, இது யார் செஞ்சதுன்னா, ஒருத்தங்க கையை கட்டி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இவங்க சொல்லி தான் ஒருத்தர் போய் கேட்கும்போது, இது அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ண சொன்னாங்க. ஆதிபராசக்தி அவதாரம் மானிடமாக வந்திருக்கிறாங்க, அவங்க தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அவர் பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் தெரியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் போட்டிருக்கிற சக்கரங்களும் போட்டிருக்க யாகுண்டங்களும் இந்த மகா மேடை குரு மேடை போட்டிருக்கீங்களா, இது ஒன்று இந்த குரு மேடையே வந்து எல்லாத்துக்கும் பேசும். அப்போ நமக்கு ஏன்னா ஒன்றுமே தெரியாது, குரு மேடைனா என்னன்னு தெரியாது, போட சொன்னாங்க போட்டாங்க, அவ்வளோதான். இந்த குரு மேடை எல்லாத்துக்கும் பேசும் அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய வாய்ப்பு அம்மா நம்ம கொடுக்குறா. மேல்மேலும் இன்னும் சொல்கிறா, மந்திர நசிவினால் ஆன்மீக நசிவுன்னு இருக்கா அம்மா. மந்திரங்கிறது அம்மா தமிழ் மந்திரம் கொடுத்துருக்கா. அதாவது முதல் மொழி தமிழ் மொழி, ஆதிமொழி தமிழ் மொழி. அதனால தான் அம்மா இங்கே வந்திருக்காங்க, நம்ம இடத்துல இருக்கிறாங்க. தமிழ் மொழியில் கொடுக்கப்பட்ட மந்திரங்கள்லாம் 1008 மந்திரங்கள் எழுதின ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பார்த்திங்கன்னா சுந்தரேசன் எழுதினாங்க, சோமசுந்தரம் எழுதினாங்க, அப்புறம் வந்து சொக்கலிங்கனா எழுதினாங்க. எல்லாமே 1008 மந்திரங்கள் தமிழ் மந்திரங்கள்லாம் எழுதினாங்க. பார்த்திங்கன்னா அவங்க கூப்பிட்டு அம்மா வந்து அவங்களுக்கு சில அற்புதங்களை காட்டி அவங்க மூலியமாக 1008 மந்திரம் எழுதுகிறா மகனே அப்படின்னாங்க. அந்த 1008 மந்திரங்கள் எழுதிட்டு ஒவ்வொரு முறை போவாங்களாம் அம்மா அருள்வாக்கில் வைப்பாங்களே, இந்த மந்திரம் சொல்லும்போது இது இருக்கணும். அப்போது அச்சிவனுக்கும் துணையான போது அம்மா சொன்னா, நான் அச்சிவனுக்கும் தாய் அப்படின்னு எழுதுகிறா மகனேன்னு அந்த மந்திரத்தினுடைய நம்பரை சொல்லி எழுத்த சொல்லி எத்தனாவது இதில் இருக்கு இதை எழுத்துறா மகனே, அச்சிவனுக்கும் தாய் நீ போற்றுவோம் அப்படின்னு இருக்காங்க. நான் யாருக்கும் கட்டுப்பட எனக்கு தாண்டா, நான் யாருக்கும் துணையில் அச்சிவனுக்கும் தாய் நீ போற்றுவோம்னு எழுது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மூலமந்திரம் எங்கடா மகனே நாங்களா, மூலமந்திரம் என்ன தெரியாது உங்களுக்கு, நான் சொல்லிக்கிறேன் எழுதுன்னு சொன்னாங்களாம். அம்மாவால் சொல்லப்பட்ட மூலமந்திரம் தான் ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே பங்காரு சித்தரே ஓம், ஓம் சக்தியே பங்காரு சித்தரே ஓம், ஓம் சக்தியே பங்காரு சித்தரே ஓம், ஓம் 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 சக்தி. இது அம்மா கொடுத்த மந்திரம். எந்த மந்திரமும் சொல்ல முடியலனா கூட இந்த மூலமந்திரத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அம்மா நம்ம கூடவே இருக்கிறா, எல்லாம் அம்மா நமக்கு துணையாக இருக்கிறா. ஓம் சக்தி பராசக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.